ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கடந்த சட்டமன்ற தொடரில் நீங்கள் மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் மத்திய அரசால் அமைக்கப்பட்டால் கண்டிப்பாக நான் என் முதலமைச்சர் பதவியை விட்டு நீங்கி விடுவேன் என்று பகிரங்கமாக சொல்லியிருந்தீர்கள். அப்படி நாம் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஜனவரி 6 சட்டமன்றம் கூடுகிறது. இந்த சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கள். அந்த சட்டம் என்னவென்றால், மதுரை மாவட்டத்தில் இருக்கும் அந்த 11 கிராமங்கள் முழுவதும் பல்லுயிர் பெருக்கம் பாரம்பரிய மண்டலமாக தமிழக அரசால் அறிவிக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கள். அப்படி அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக மத்திய அரசால் அந்த இடத்தை கையகப்படுத்த முடியாது. ஏனென்றால் 2022 நவம்பர் மாதத்தில் தமிழக அரசு ஏற்கனவே அந்த இடத்தை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்று அறிவித்தது. பல்லுயிர் பெருக்கம் பாரம்பரியம் மண்டலமாக அறிவித்திருந்தது. அந்த அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு சட்டமாக இருந்தால் அது அந்த மக்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கு வாழும் உயிரினங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த இடம் பல வரலாற்று தலங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல சமணர்கள் வாழ்ந்த இடமாகவும் இருக்கிறது. இயற்கை சூழலுக்கு உகந்த இடமாகவும் இருக்கிறது. உங்களுக்கு உண்மையிலுமே தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால் சட்டத்தை கொண்டு வாங்க. வாய் வழியாக வார்த்தைகளை விட்டு செயலில் சுத்தமாக செயல்படாமல் இருப்பது மிகவும் தவறு. ஒரு அரசாணையில் ஒரு அரசனுக்கு நிகராக ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கும் நீங்கள் இப்பேற்பட்ட தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. உண்மையாலுமே மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் அந்த சட்டத்தை இயக்குங்கள், செய்யுங்கள். நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை என்றால் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பல இதர இன்னல்களுக்கு தமிழக அரசு உள்ளாக்கப்படும். மக்களுக்காக என்றுமே நாங்கள் குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.